கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட புதிய மாதத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமாகவும் சமாதானத்தின் மாதமாகவும் இருக்க வாழ்த்துதல் கூறுகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்றாருன்னு சொன்னால், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இது சொல்லுது. தொடர்ந்து வாசிப்பீங்கன்னு சொன்னால் அந்த உப்பை குறித்து அது சாரமற்று போனால் என்னவாக அது பயன்படாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம முதல் பகுதியை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. யாருக்கெல்லாம் தெரியும் சோடியம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி, அது என்ன செஞ்சுன்னா, அந்த சோடியம் என்ற அந்த பொருள் நம்முடைய உடல் மேலே பட்டா என்ன செய்யணும்னா, சில நேரத்தில் சிலருக்கு என்ன செய்யும், அது அரிப்பு ஏற்படும். சிலருக்கு என்ன செய்யும், எரியும், அரிக்கும். சிலருக்கு என்ன செய்யும், சிலருடைய ஸ்கின்ல அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் எரிகிற மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும். அதே சில சமயங்கள்ல என்ன செய்யுமா, சிலருக்கு அது காயமாக புண்ணாக கூட அது மாறிடுமா. சிலருக்கு என்ன செய்ய நிரந்தரமாகவே என்ன செய்யுமா, தோல் வியாதியை கொடுத்துருமா. அந்த சின்ன அந்த சோடியம் என்ற அந்த பொருள் நம்முடைய உடல் மேலே பட்ட அல்லது சரீரத்தில் படும் பொழுது இத்தனை என்ன செய்யணும்னா உபாதைகளை அது கொண்டு வருகிறோம். அதில் அது என்ன செய்யணும்னா, கண்ணில் பட்டுச்சுன்னு அப்படின்னா நம்முடைய கண்ணு என்ன செஞ்சிடமா போயிடும். கண்ணு சிலருக்கு என்னது இழக்க நேரிடும். ஒருவேளை கண்ணில் படும்போது என்ன செய்யணும், தொண்டையில் என்ன செய்யுமா எரிச்சலை அது கொடுக்கும், அப்படி பண்ணோம். சிலருக்கு என்னென்னா தும்மல், ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் சிலருக்கு என்ன செய்யணும்னா மூச்சு திணறல் கூட அது ஏற்படுத்தி விடும். இப்படி எல்லாம் செய்கிற அது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா, அது ஒரு சின்ன ஒரு பொருள் தான், ஒரு வேதிய பொருள் சோடியம்ன்றது. நீங்கள் இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா குளோரின் அப்படின்னு இருக்குது. அந்த குளோரின் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், சுவாச மண்டலத்தை என்ன செய்யுமா அது பாதிக்கும். அந்த பொருள் நம்முடைய அதுவும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், சில டைம் சிலருக்கு என்னென்னா நெஞ்சு வலி சிலருக்கு அது கொடுத்துரும். சிலருக்கு இதே மாதிரி எப்படி சோடியத்தில் இருந்துச்சு அதே போல் இருமல் வரும். குளோரின் நம்மளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி என்னெல்லாம் இருந்துச்சு அதே போல் இங்கேயும் அதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தோலில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இது ரெண்டு வேதிப்பொருட்களும் தனித்தனியாக இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னால், அது நம்முடைய உடலுக்கு ஒத்துக்கிறாது. அதே சமயத்தில் இது ரெண்டும் சேரும் பொழுது, சரிங்களா, இது ரெண்டும் சேர்ந்தால் சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்னதுன்னா, நீங்களும் நானும் பயன்படுத்துகிற உப்பு. நினச்சி பாருங்களேன், இந்த உப்பு எதுக்கெல்லாம் நல்லா பயன்படுத்துகிறோம், இது ரெண்டும் சேரும் பொழுது அது நம்முடைய ஆகாரத்துக்கு என்ன செய்யுது, நல்ல சுவையை தருது. அதே சமயத்தில் அதை பாதுகாப்புக்காக இருக்குது. நீ நல்ல ஊருக்கெல்லாம் போடுறாங்களா, அதுக்கு நிறைய கொஞ்சம் உப்பு போடுவாங்க. சால்ட் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் அது என்ன செய்யும், ப்ரிசர்வேட்டிவ், அது என்ன செய்யும், அது ரொம்ப கெடாமல் பாதுகாக்கிறதுக்காக அதை பாடணும். சுவை தருது, இவ்வளோ நல்ல காரியங்கள் அது இருக்குது. ஆனால் அது எப்படி சோடியம் குளோரைடு ரெண்டும் சேரும் பொழுது நமக்கு பயனளிக்கிறது. அதே போல தான் என்ன அப்படின்னு சொன்னால், இது தனித்தனியாக இருக்குவது பிரச்சனை தருவது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னன்னு சொன்னால், அன்பும் சத்தியமும் சேர்ந்து இருக்கணும். அன்பும் சத்தியமும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும், அங்கே பிரச்சனைகள் இருக்காது, அங்கே பொறாமை இருக்காது, அங்கே என்ன யாரும் கேடு நினைக்க மாட்டோம், சரிங்களா. அது சில டைமில் நம்மக்கிட்ட அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த அன்பில் என்னது இல்லை, கண்டிப்பாக அதில் என்ன இல்லை, உண்மையான இது இல்லை, உண்மையான அன்பு இல்லை. நான் அன்பு இருக்குன்னு சொன்னோம்னா அதில் சத்தியம் இல்லைன்னு சொன்னால் அது என்னது, அந்த அன்பு பொய்யான அன்பாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்னா, அந்த அன்பும் சத்தியமும் ஒன்றா இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், எப்படி நம்ம ஆண்டவர் எப்படி அன்பாகவும் சத்தியமுள்ள தெய்வம். அவர் அன்புள்ளவர், அதே சமயத்தில் அவர் சத்தியமுள்ள தெய்வம். அவர் பேசுகிற வார்த்தையில் எதுவும் இல்லை மாற்றங்கள், எல்லாமே உண்மை. அப்போ நம்ம என்ன சொல்லப்படுதுச்சுன்னா, தனியாக இல்லை என்கிட்ட அன்பு இருக்குது சத்தியம் இருக்குது ரெண்டும் தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதனால் பயன்பாட்டு அது நம்முடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கைக்கு அது
பிரயோஜனப்படாது. சரிங்களா? நம்ம ரெண்டும் இணைந்து இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நல்வழிப்படுத்த அது நமக்கு உதவும். அது நம்ம என்ன தேவன் எப்படி உப்பை நமக்கு சொல்கிறோமோ சோடியம் குளோரைடு ஒன்றா சேர்ந்து நமக்கு பயனளிக்குதோ அதே போல் அன்பும் சத்தியமும் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அல்லது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் வாழும்போது அது நமக்கு என்ன செய்யணும்? தெய்வ பலனாக இருக்கும். அப்படி இருக்குன்னு சொன்னால் அன்பும் சத்தியம் இணைந்து செல்ல வேண்டியிருப்பதால் நாம் பார்த்து இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் உலகத்திற்கு அல்லது நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். சேர்ந்து நம்ம எப்படி அன்பும் சத்தியமும் சேர்ந்து இருந்தால் நம்ம வாழ்க்கை நெறி எல்லாமே நல்லா இருக்குமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை எப்படி சுவை மிகுந்ததாக மற்றவர்களுக்கு பாதுகாப்போடு இருப்பதற்காக எல்லாமே அது நமக்கு நல்ல வழிகாட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அன்பு இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம்? தாங்கிக் கொள்வோம், பொறுமையாக இருப்போம். நிறைய காரியங்கள் இருக்குது இல்லை? இதெல்லாம் அன்பை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லை? அன்பை பற்றியோ அல்லது சத்தியத்தை பற்றியோ அது பெரிய வழக்கம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் அதை நம்ம என்ன செய்யணுமா? அன்றாட வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய ஆசை. இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட எங்கிட்ட அதை தான் எதிர்பார்க்குறார். அதனால தான் அவர் சொல்கிறார், நீங்கள் உலக பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அந்த உப்பானது சாரமற்று போனால் எதனால சாரமாக்கப்படும்? உப்பு கெட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் நீங்களும் என்ன செஞ்சிடாதீங்க, கெட்டு போயிட்டா என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. எப்படி உப்பு எல்லாருக்கும் பயன்படுதோ அதே போல் நீங்கள் பயனுள்ள பிள்ளைகளாக இருங்க. அந்த பயனுள்ள பிள்ளைகளாக இருக்கணும்னு சொன்னால் உங்ககிட்ட அன்பும் சத்தியமும் சேர்ந்தே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அநேகருக்கு என்னது? பிரயோஜனம் உள்ள ஒரு நபராக நீங்களும் நானும் இருக்க தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை பாதுகாத்து போஷித்து பராமரித்து வருகிறவரே, இந்த வேளையிலும் கூட இந்த அதிகாலை வேளையிலும் நோக்கி அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டது போல நாங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம் என்பதை உணர்க இது எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அன்பையும் சத்தியத்தையும் உள்ள பிள்ளைகளாக உம்மை நீர் எப்படி இந்த உலகத்தில் இருந்த பொழுது அன்பாகவும் சத்தியம் உள்ளவராகவும் இருந்தீரோ அதே போல் நாங்களும் இருக்க நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டுமாய் கெஞ்சும் மன்றாடுகிறோம். அதில் நாங்கள் குறைவுபட்டவர்களாக காணப்படுகிறோம் தகப்பனே. எங்களுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து புதிய மாதத்தில் 2ஆம் நாளை காண நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நீங்கள் எங்களை வழிநடத்துங்க. உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாச்சும் ஒரு விசை கூட நீங்கள் மன்னித்தள்ளுங்க சாமி. புதிய மாதத்தை ஆண்டவரே நாங்கள் தைரியத்தோடு தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரிந்து நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களோடு கூட இருக்கார் என்று சொல்லி அந்த வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு எங்களோடு கூட இருக்கிற தைரியமாக இந்த மாதத்தை நாங்கள் கடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.